லண்டனோட அழகே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் தான். ரொம்ப பிடிச்சது லண்டனில் தான் பாருங்கள், புது பில்டிங்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த லீடன்ஹால் மார்க்கெட்டை அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் லண்டன் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜில் ஏறி நடக்க போகிறோம். இப்போ நான் லண்டன் பிரிட்ஜ்லேருந்து அப்படி திரும்பி லெஃப்டில் அப்படி பார்த்தேன்னா இதுதான் டவர் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜை மேலேருந்து காமிச்சேன், இப்போ கீழேருந்து பார்க்குற பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஊரில் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். நீங்களாம் இப்படி இங்கேனா சூப்பராக இருக்குங்க. என்னென்னா லண்டனோட அழகுக்கு காரணம் என்னென்னா மெயினாக வந்து பழைய பில்டிங்ஸு, அது மட்டும் இல்லாமல் பழைய மார்க்கெட்ஸு. ஸோ ரொம்ப அழகான ஒரு மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து லண்டன் சீரீஸ் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒன்று நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஊருக்கு புதுசாக இருக்கீங்க, இல்லை வந்து ஊர்லேருந்து இங்கே விசிட் பண்ண வரீங்கன்னா இந்த மார்க்கெட்ஸ்லாம் டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் நம்ம லீடன்ஹால் மார்க்கெட்னு ஒரு 600 year old மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லண்டன் பிரிட்ஜு, ஒரிஜினல் லண்டன் பிரிட்ஜை இன்றைக்கி பார்க்க போகிறோம். லண்டன் பிரிட்ஜு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க, இது லண்டன் பிரிட்ஜ் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது ரெண்டு தான் இந்த சீரீஸில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் லண்டன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து லோக்கலாக இருக்க எல்லா லண்டனோட அட்ராக்ஷன்ஸு, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை டூரிஸ்ட் இல்லாத அட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, லண்டன் மற்றும் யூகே சுற்றி இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். எது பெஸ்ட்டு, எங்கே போய் சாப்பிட்லாம், அந்த வீடியோஸும் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து யூரோப்பு, வெளியில் எங்கே ட்ரிப் போனாலும் நம்ம விலாகாக கவர் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேமிலி விலாகாக நிறையா பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள் இங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தா சரி, அவங்க வந்து இங்கே வந்து கவுன்சிலரோ மேயரோ நின்று ஜெயிச்சா சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு புது சாதனை பண்ணாலும் நாங்கள் அங்கே போய் நிற்போம். இந்த சேனலில் அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அடிக்காமல் விட்டுறாங்க. லண்டனோட அழகே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் தான். ஸோ இது வந்து லீடன்ஹால் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட்டு, ரொம்ப பழைய காலத்து மார்க்கெட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லிவர்பூல் ஸ்ட்ரீட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சாயந்தரம் வாங்க, இல்லை மத்தியானத்துக்கு மேலே வாங்க. மத்தியானம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மெயினாக மத்தியான டைமில் வந்தீங்கன்னா இங்கே கூட்டத்தையும் பார்க்கலாம், மக்களையும் பார்க்கலாம், கடைகளும் ஓப்பனாக இருக்கும். உள்ளார வந்து என்ன மாதிரி கடைகள் இருக்கணும்னா, மெயினாக வந்து இங்கே பப்ஸு நிறையா இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் எல்லாமே சிட்டியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து பப்பில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். மத்தியான சாப்பாடெலாம் இங்கே கிடைக்கும். அதுவும் இல்லை மட்டும் இல்லாமல் உள்ளார வந்து சிகார் ஷாப்பு, இந்த ஷாப்பு, அந்த ஷாப்புன்னு உள்ளார ஒரு அழகாக இருக்கும். உள்ளார டெஃபினட்டாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இதுதான் மார்க்கெட். மக்கள் காலங்காத்தால் சாப்பிட வந்துட்டாங்க. நல்ல ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு பப்ஸ் எல்லாம் வேணும்னா பப்ஸும் இருக்குது. இந்த லோக்கல் ஆளுங்களோட வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இங்கே லோக்கலாக நிறைய பேர் ஈவினிங் முடிச்சுட்டு வருவாங்க. அதை என்ஜாய் பண்ணணுன்னா இங்கே வரலாம். ப்ளஸ் பாருங்கள், சீஸு, அப்புறம் அந்த மீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த தின் ஸ்லைசஸ் ஆஃப் மீட்டு இங்கே தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு மீட்ஸ் இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே சின்ன சின்னதாக சீவி கொடுப்பாங்க. அதோடு அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸும் எடுத்துகிட்டு, ரெட் வைனோ இதோ எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பரான இடம். ஒரே இடத்துல இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கடையில் நீங்கள் வந்தீங்கன்னா
உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸு ஊருக்கு வாங்கிட்டு போகணுமோ இல்லை வந்து நீங்கள் பார்க்காத ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணணுமோ இந்த கடைக்கு வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது லண்டனில் தான் பாருங்கள், புது பில்டிங்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த லீடன்ஹால் மார்க்கெட்டை அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிட்டியில் டூரிசம் வரதுக்கு ரீசனே அதான். இவ்வளோ பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னா இதுதான். இந்த கேரக்டர் வந்து வேறு எந்த சிட்டிக்கும் கிடைக்காது. பாருங்கள், இந்த லீடன்ஹால் கில்லே உள்ளாரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி பாஷான யூகே பேஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ணும், 10 பவுண்டுக்கு நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணணும் ஆம்பியன்ஸ்னால் இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்திங்கன்னா சாப்பாடும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் என்ன உங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சிட்டிக்குள்ளாரே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வாக் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு இது வேணும், என்னென்னா பிராண்டட் ஐட்டம்ஸு, பிராண்டட் ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ் எல்லாமே கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த டிகே மேக்ஸ்னு இந்த கடையை மிஸ் பண்ணிடுறாங்க. டிகே மேக்ஸு இது இங்கே சிட்டிலே இருக்குது. இப்போ நான் நடந்து போகும்போது லிவர்பூல் ஸ்ட்ரீட்லேருந்தோ இல்லை லண்டன் பிரிட்ஜ்லேருந்தோ 5 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிமாட்டு விலையில் 80% கம்மியாக உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் கிடைக்கும். இப்போது நம்ம அப்படியே லண்டன் பிரிட்ஜ், இதுதான் லண்டன் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜில் ஏறி நடக்க போகிறோம். இது தாங்க லண்டன் பிரிட்ஜு, டவர் பிரிட்ஜு. அது இன்னொன்று காமிக்கிறது வந்து டவர் பிரிட்ஜ். இது லண்டன் பிரிட்ஜு உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள், அங்கே போட்டிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஜூமும் பண்ணி காமிச்சிடுறேன். இதுதான் கிளியராக போட்டிருக்கு, இதுதான் லண்டன் பிரிட்ஜ். ஸோ வேறு யாராச்சும் உங்களை ஏமாத்துறாங்க அதை லண்டன் பிரிட்ஜுன்னு சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, அது வந்து டவர் பிரிட்ஜ். நம்ம லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுனை அதை இங்கே வச்சு தான் பண்ணியிருக்கணும், பட் டவர் பிரிட்ஜை வச்சு பண்ணிட்டாங்க. இதுக்கு தனி எபிசோட் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், இல்லை லிங்க்கை கீழே போடுறேன். இப்போ என்னென்னா, முன்னாடிலாம் இந்த சைடில் இப்படிலாம் பிளாக்ஸ் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் புதுசாக தடுப்புகள் போட்டிருக்காங்க, இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி. எதனாலனா சமீபத்தில் நிறையா பேருனா இந்த வேனை ஏற்றி கொள்வது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த 2019க்கு முன்னாடி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க. வெடி வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மக்கள் மேலே வேனை ஏற்றி கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சிட்டி அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அங்கே தடுப்பு போட்டிருக்காங்க. பை த வே சொன்னல, இது லண்டன் பிரிட்ஜு, எல்லோரும் கிளியராக பார்த்துக்கோங்க. இது லண்டன் பிரிட்ஜு. இப்போது அப்படியே பின்னாடி வந்து இப்போ நான் லண்டன் பிரிட்ஜ்லேருந்து அப்படி திரும்பி லெஃப்டில் அப்படி பார்த்தேன்னா இதுதான் டவர் பிரிட்ஜ். சூப்பரா. இந்த டவர் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிறதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அது எப்போன்னு நான் கண்டுபிடிச்சி ஒரு நாள் அதையும் போட போகிறேன், அது பார்க்கலாம். இப்போ நம்ம நடந்து அந்த பக்கம் போய் டவர் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். மத்தியானம் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு, ஆனாலும் எனக்கு பசி இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இங்கே வருவோம். சாப்பாடுக்குன்னு இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டை நான் மேலோட்டமாக காமிக்கிறேன். ஏன்னா அது டீட்டெயில்டாக ஒரு இது எபிசோடு அதுக்கு மட்டும் தனியாக பண்ணணும், ஏன்னா அவ்வளோ இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம போய் இது வரைக்கும் நான் டியூப் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு நயா பைசா நான் செலவு பண்ணல, நடந்துகிட்டே வந்துட்டு இருந்திருக்கேன். 4வது டூரிஸ்ட் லொக்கேஷன் இங்கேருந்து பார்க்குறேன் நான். ஓகே, தேம்ஸ் 5 டூரிஸ்ட் லொக்கேஷனு 0 மணி, ஒரு காசு கூட நான் செலவு பண்ணாமல் பார்த்துட்டேன். இப்போ உள்ளார போகணுன்னா அது தனி டிக்கெட்டு, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ நடந்தே ஒரு டைம் நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். வெளியிலேருந்து நிறைய விஷயங்களை பார்த்து ரசிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீட்டாக காலையில்
சாப்பாடை மூட்டையை கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே நடந்தே ஊரை சுற்றி பார்த்துட்டு நல்லா இந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எபிசோட்ஸில் நான் எல்லாமே போட போகிறேன். எப்படி நீங்கள் காசு கொடுத்து பஸ்ஸில் எப்படி போகிறது, போட் ரைடு இதோ பின்னாடி வந்து பாருங்கள், இந்த போட் ரைடு எப்படி பண்ணுறது, ட்ரெயினில் எப்படி சுற்றி பார்க்குறது, கேபில் எப்படி சுற்றி பார்க்குறது, இல்லை சைக்கிள் எப்படி ஹையர் பண்ணி சுற்றி பார்க்குறது, இது எல்லாமே வருது. சூப்பர். போட்டில் போகிறாங்க பாருங்க, க்ரூஸு. இப்போது 2 வழி இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு, லண்டன் பிரிட்ஜை தொட்டாச்சு. உங்களுக்கு ஷார்டில் மேலே போகணுன்னா இப்படியே நேராக நடந்து போனீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஷார்ட் போயிடலாம். போய் ஷார்டை பார்த்துட்டு உங்களுக்கு பசிச்சிருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபுட் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். இப்போது இந்த பக்கம் போகணுன்னா ரைட்லேயும் போகலாம், லெஃப்ட்லேயும் போகலாம். ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயினூர் டைமண்ட் வச்சுருக்கிறதுலாம் இங்கே இருக்குது இந்த லெஃப்ட்டில், அதை போய் பார்க்கலாம். ரைட்டில் போனீங்கன்னா அந்த பாருங்க அந்த ஷிப்பை போய் பார்க்கலாம். அது ஷிப் மியூசியமு, நேவி ஷிப்பு. அந்த சைடில் உட்காந்து நிறைய பார்ஸு ஃபுட் ஏரியாலாம் இருக்குது, உட்காந்து அந்த பிரிட்ஜை ரசிக்கலாம். ஸோ மக்களே, நான் இப்போ வந்து இருக்குது லண்டன் பிரிட்ஜில். ஸோ லண்டன் பிரிட்ஜிலேருந்து இப்போது உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போது இங்கேருந்து இப்படி நேராக நடந்தீங்கன்னா நீங்கள் போய் ஷார்டு மேலேருந்து ஃபுல்லாக சிட்டியை பார்க்கலாம். அது உங்கள் இஷ்டம். சப்போஸ் இதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சாயங்காலம் கரெக்டாக வந்து இருட்டாகிறதுக்கு முன்னாடி போயிடுங்க. போயிட்டு கரெக்டாக இருட்டாகும்போது 2 டைம்லேயும் பார்த்துட்டு ஒரே கல்லில் 2 மாங்க காசு கொடுத்தது நைட் டைம்லேயும் லண்டனில் பார்க்கலாம், காலையிலையும் பார்க்கலாம். அப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே இந்த ரைட்டில் அந்த பில்டிங் இது தெரியுதுல, இந்த பாருங்கள் அந்த இடம், அதுதான் பரோ மார்க்கெட். அங்கே தான் விதவிதமான சாப்பாடு இருக்குது. ஸோ மத்தியான டைமில் அந்த பக்கம் வரீங்கன்னா அங்கே போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், இந்த இதுதான் அந்த இது வந்து இங்கேருந்து இந்த லோக்கலாக டவுன் பஸ் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல உங்களை போய் ட்ராப் பண்ணுறது. இது ஊபர் போட்ஸு. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஓப்பன் பஸ் இருக்கும். அதில் உட்காந்துட்டு ஃபுல் சிட்டியை பார்க்கலாம். மெயினான லொக்கேஷன் எல்லாத்தையும் சுற்றி காமிப்பாங்க. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன்லைனில் வாங்காதீங்க. ஆப்ஷன் இருந்ததுன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா நேராக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நின்றிங்கன்னா அந்த எந்தெந்த ஸ்டாப்பில் இருக்கோ அந்த மெயின் ஸ்டாப்ஸ்லாம் அவங்க கூவி விற்றுட்ருப்பானோ. அப்போ போய் பேரம் பேசுனீங்கன்னா கம்மியாக உங்களுக்கு விலையில் கிடைக்கும். ஏன்னா 2-3 பஸ்ஸு கம்பெனி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து என்ன சொல்கிறது, போட்டி போட்டுட்டு விற்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். போய் அங்கே அந்த இடத்துல வாங்கும்போது கம்மி பேரம் பேசி காம்பினேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து க்ரூஸையும் அதையும் சேர்த்து வாங்கிக்கிங்க, இவ்வளோ தரோம் அப்படி. இல்லைன்னா வந்து உள்ளார போய் பார்க்குறதுக்கு மேடம் தோசார்ஸ் பார்க்கணுமா, இல்லை வந்து லண்டன் ஐ ட்ரிப்பு போகணுமா, இதுக்கு காம்பினேஷனாக நான் கம்மியாக தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாருங்கள், முன்னாடி ஒரு பஸ் போச்சா, இப்போ இன்னொரு பஸ் போகுது பாருங்கள், பிக் பஸ் டூர்னு. இப்படி தான் ஃபுல்லாக மேலே உட்காந்துட்டு ஒரு லொக்கேஷனுக்கு போய் பார்த்துட்டே போகலாம். ஸோ இது மெயினாக வந்து 2 ஹாப் அண்ட் ஆஃப் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம், ஏறிக்கலாம். 1 நாள் 2 நாள் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு இங்கே தங்குறீங்கன்னா அது ஃபுல் லண்டனை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எங்கே இறங்கி என்ன பார்க்கணுன்னு. டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவ்வளோ வண்டிங்க போயிட்டே இருக்கும். நீங்கள் ஏறி இறங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? இங்கே நின்றுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த பிரிட்ஜை அழகாக ரசிக்கலாம். ஒரு பாயிண்ட்லேயே ரசிச்சுட்டு அதை பற்றி என்னென்னமோ எழுதி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஊர் வந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூவம் பிரிட்ஜ் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே இந்த மாதிரி மீன் வகையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மேப்பு போட்டு சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சிட்டி ஆஃப் சென்னை அப்படின்னு போயிட்டு யூஆர் ஹியர்லாம் போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. இந்த தண்ணியில் நம்மளோட கூவம் ஆறில் அப்படியே போட்டெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே மக்கள்லாம் வந்து அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நிறைய கடைகள் இருக்குது. கூவத்துக்கு லெஃப்ட்டும் ரைட்லேயும் மக்கள்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும். கூவம் இப்படி ஆயிடுச்சுன்னா மனசு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது.
லண்டன் பிரிட்ஜை மேலேருந்து காமிச்சேன், இப்போ கீழேருந்து பார்க்குற பாருங்கள். அப்படியே பின்னாடி போனால் போட்டு உள்ளார போகுது பாருங்கள். ஸோ இதுதான் லண்டன் பிரிட்ஜு. அந்த பின்னாடி அங்கே தெரியுது வந்து டவர் பிரிட்ஜ். இங்கே எல்லாரையும் போய் குளிக்க விட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கும், இந்த நதியாக இருந்திருக்காது. நம்ம ஊர்லேயே தான் பண்ணணும். வீட்டில் போய் குளிங்கப்பா, இல்லை குளிச்சிங்கன்னா கூட சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க, லைட்டாக ஒரு முக்கிட்டு கிளம்பி போயிடுங்க. அப்படி இந்த பக்கம்லாம் இப்படி வந்தீங்க, லண்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் வரீங்கன்னா இந்த பக்கம் ரைட்டில் போனீங்கன்னா பப்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மத்தியானம் ஆச்சுன்னா இந்த மாதிரி வேலைக்கு வரணும், இப்படி ரன்னிங் ஓடிக்கிட்டே இருப்பானோ, இந்த பக்கமோ அந்த பக்கமோ. நானும் ஒரு காலத்தில் ஓடியிருக்கேன். இப்போ நம்ம சோறு தான் முக்கியம்னு சுற்றிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தில் இந்த அட்மாஸ்பியருக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எப்பயும் தோணும், இந்த ஊருக்கு வந்தால் எவனாச்சும் ஒருத்தர் ஓடிட்டே தான் இருப்பான். நம்ம ஊரில் ஓடினா நாயும் பின்னாடி ஓடும். ஸோ அதனால தான் இல்லை பாருங்கள், திருப்பி ரன்னிங்ஸ். இந்த ஜிம்மில் தான் நான் வந்து ஒரு காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பார்த்துருந்தேன். இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.